ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபன். இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் சாப்ஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி மட்டன் கடையில் இந்த மாதிரி பீஸ் பீஸாக பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்களே இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு. எல்லாம் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேருங்க. குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வேகக்கூடாது. இப்போ வதக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு வெங்காயம், தேங்காய், இஞ்சி, மிளகு, சோம்பு, பூண்டு, சீரகம். பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ மட்டன் வெந்துருச்சு. மசாலா இப்படி அரைச்சிக்கணும். அதே குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஏன்னா இது வதங்குது தான் ஏற்கனவே, அதனால் கொஞ்சமாக வதங்கினா போதும். க்ரீன் சில்லி 2, கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்கா மசாலா இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துங்க, இல்லை வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.